தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அருமையானவர்களே, அதுல சொல்லுகிற ஒரு நல்ல அனுபவத்தை பாருங்க. கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்கணும்? மீனை கேட்டா தேவன் பாம்பை தர மாட்டாரு. தேவன் என்ன கேட்டா? மீனை கேட்டா மீனை தருவாரு. தேவன் மீனை கேட்டா என்ன செய்வாரு? எதிர்த்து நின்று எந்த பெருவெள்ளம் வந்தாலும் நீ தப்பி செல்லக்கூடிய வழிய தேவன் உனக்கு உருவாக்குவார் என்பதுதான் அந்த அர்த்தம். ஆகவே கேளுங்கள், என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். தட்டுங்கள், என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். தட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா என்ன இருக்காது? எங்க தேவன் உனக்கு தேனை கொடுப்பாரோ? தேவன் என்ன செய்ய மாட்டாரு? தேனையோ பாம்பையோ கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன செய்வாரு? அங்க உனக்கு முட்டையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். முட்டை என்னது? உனக்கு ஒரு புது வாழ்வை தேவன் தருவார். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஜீவனை உனக்கு தருவார். உனக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் தருவார். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் திண்டாடி கொண்டு இருந்த உனக்கு இனிமேல் நீ திண்டாட போவதில்லை. இனிமேல நீ வறுமையில இருப்பதில்லை. உனக்கு ஒரு புது வாழ்வை தேவன் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கடைசியாக என்ன சொல்கிற? தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்ன சொல்லுகிற? தேடுங்க. எங்க இருக்கிறார் தேவன்? தேடுங்க. அதிசயமா உன் கண்ணு முன்னால வருவார். அல்லேலூயா. அதிசயம் உன் கண்ணு முன்னால வரும். அதிசயம் உன் கதவை திறக்கும். அதிசயம் உன் வீட்டுல என்ன செய்யும்? வருமானமாக வந்து சேரும். அதிசயமா வருமானம் வரும். அதிசயமா உனக்கு சொத்து கிடைக்கும். அதிசயமா உனக்கு சுதந்திரம் கிடைக்கும். அதிசயமா உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமான பெரிய காரியங்களை தேவன் உனக்கு செய்வார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறான். என்ன பாடுகிறான்? அதிசயம் தான் நடக்க போகுது, அற்புதம் தான் நடக்க போகுது. வேதவசனத்தில் தேவன் சொல்லுகிறார், உன்னை அதிசயம் காண செய்வே நீ கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். இங்கு வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இங்கு வாக்களித்தா தேவன் இங்கு நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். மேகா புத்தகத்தில் அந்த வாசகமானது எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு என்ன செய்வேன்? நான் உனக்கு அதிசயம் காண. சங்கீதம் 77ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு அதிசயமான காரியங்களை செய்வேன். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா? அதிசயம் வேணுமா? வியாதி உன்னை விட்டு விலகணுமா? கை போராட்டம் உன்னை விட்டு விலகணுமா? சத்துருக்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க? இந்த 5 ராஜாக்களை என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு குகையில் போட்டாங்க, அடைச்சிட்டாங்க, பெரிய கல்லை வச்சு அடைச்சிட்டாங்க. கடைசியில் யுத்தத்தில் யாரையுமே விடலை, எல்லா எதிராளியும் கொண்டுட்டாங்க. கொண்டு முடிச்சுட்டு இந்த 5 ராஜாக்களையும் கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு யோசுவாவுக்கு முன்னால் கொண்டு வந்த உடனே என்ன செய்தாங்க? அந்த 5 ராஜாக்களையும் கீழே படுக்க வச்சாங்க. அவங்க தலை மேலே யார் காலை வைக்க சொன்னாங்க? அந்த யுத்தத்தில் நின்ற அதிபதிகளுடைய கால்களை அவங்க தலை மேலே வைக்க சொன்னாங்க. அந்த அதிபதிகளையே என்ன செய்யுங்க? அவங்களுக்கு முன்னால் நீங்கள் பயப்படாமல் அவங்கள என்ன செய்யுங்க? கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, அவங்கள வெட்டி போடும். அவங்கள என்ன செய்யுங்க? வெட்டி போடும். ஆகவே சத்ரு ஒரு நாளும் பிழைக்க விடாது. சத்ரு என்னைக்குனாலும் சத்ருவை அழிக்கணும். என்னைக்குனாலும் என்ன செய்யணும்? சத்ருவை அழிக்கணும். சத்ருவை அழிப்பதற்கு தந்திருக்கிற நேரத்தில் சத்ருவை அழிக்க முடியும். சத்ரு உங்களுக்கு முன்னால் வாழ விடாதீங்க. இந்த உலகத்தில் 3 விதத்தில் சத்ரு கிரியை செய்கிறான். கண்ணு உனக்கு சத்ருவாக இருக்கும், உன்னுடைய மாம்சம் உனக்கு சத்ருவாக இருக்கும், உன்னுடைய பெருமை உனக்கு சத்ருவாக இருக்கும். இந்த பெருமையை விட்டுட்டு இந்த மாம்சத்தில் என்ன செய்வோம்? சொந்தக்காரன் அக்கா உதவி செய்வா, அண்ணன் உதவி செய்வான், அப்பா உதவி செய்வாங்க, அம்மா உதவி செய்வாங்க, கூட பிறந்தவன் உதவி செய்வான், பக்கத்து வீட்டுக்காரன் உதவி செய்வான். ஒரு நாள் நினைக்காத
உனக்கு 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 சத்துருவே உன் வீட்டில் பிறந்தவங்க தான். உனக்கு சத்துருவே உன் தெருவில் இருக்கிறவங்க தான். உனக்கு சத்துருவே உன் வீட்டார் தான். வீட்டார்னு சொன்னால் உன் சத்துருவே ஒரு வேளை என்ன செய்யலாம், உன் புருஷனாக கூட இருக்கலாம், உன் மனைவியாக கூட இருக்கலாம். ஆனால் உன் சத்துரு யாரு? உன் வீட்டார். உனக்கு சத்துருவா தெரிஞ்சிடுச்சா, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. உனக்கு விரோதமாக சத்துரு எழும்ப போவதில்லை. உனக்கு முன்பாக பொல்லாங்கன் உன்னை தொடப்போவதில்லை. உனக்கு முன்பாக எதிராளி உனக்கு முன்பாக புறப்பட்டு வரப்போவதில்லை. அவனுடைய எல்லா ஆயுதங்களும் என்ன செய்யப்படும்? ஒன்று இல்லாமல் கலட்டிடுவேன். ஒன்று இல்லாமல் என்ன செய்வேன்? கலட்டி அவன் தலையை மிதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அவனுடைய தலையை நசுக்கிறதுக்காக இருக்கீங்க? எல்லாரும் தலையை